व्याघ्रादिरूढ़ क्षिप्र प्रसादि भगवान अय्यनय्यप्प स्वामिये இருமுடி நிறைக்கிறது அப்படிங்கிறது நான் சொன்னது போல அந்த உடலாகிய தேங்காய்க்குள் ஆத்மாவாகிய நெய்யை நிறைக்கக்கூடிய விஷயம். இதில் பல பேருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். இந்த நெய்யை யார் விடுறது, எத்தனை தேங்காய் எடுத்துகிட்டு போகிறது, அதில் போடக்கூடிய அரிசி யாரெல்லாம் போடலாம், பலவிதமான கேள்விகள். பலவிதமான குருமார்கள் பலவிதமான விளக்கங்கள் இதுக்கு சொல்கிறா. மிகப்பெரிய ஒரு தத்துவ குறியீடாக இது இருக்கிற காரணத்தினால ஒவ்வொருத்தருடைய இன்டர்பிரிட்டேஷன் ஒரு வழிமுறைகள் அவாவா குருசாமிகளுடைய முறையை அனுசரித்து இது மாறுறது. இருந்தாலும் பாரம்பரியமான பெரியோர்களிடத்துல நான் கற்றறிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எதுவுமே நான் கண்டுபிடிக்கிற விஷயம் கிடையாது, பெரியவாழ்கிட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சின விஷயம். அந்த முறையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அர்த்தத்தோட எவ்வளோ காரணத்தோட இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த இருமுடி தேங்காயில் நெய் நிரப்பக்கூடியது யார் அந்த மலைக்கு போறானோ அந்த ஐயப்பன் தான் அதில் நிறைக்கணும், அந்த பக்தன் தான் அதில் நிறைக்கணும். சில இடங்களில் குருசாமிகளே நெய் நிறைக்கிறத பார்க்குறோம், அது சரியான முறை கிடையாது. அந்த பக்தன் தன் கையால் இதை நிறைக்கணும். அதே போல் முத்திர தேங்காய் அப்படிங்கிறது ஒரு தேங்காய் தான். நிறைய பேர் அவளுக்கு வேண்டி வேண்டின்னு இருக்கேன், இவாளுக்கு வேண்டி வேண்டின்னு இருக்கேன், அவா தேங்காய் நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது சரியான முறை இல்லை. ஏன்னா எப்போ நெய் தேங்காய்ங்கிறது ஆத்ம சமர்ப்பணம்னு சொல்லிட்டோமோ ஒரு மனிதனுக்கு ஒரு உயிர் தான் இருக்க முடியும், அந்த உயிரை அந்த ஒரு உடல் தான் தாங்க முடியும். இப்போ எல்லாருடைய தேங்காயும் எல்லாருடைய கர்ம வினையும் எல்லாருடைய உயிரையும் தாங்கிக்கூடிய சக்தி நமக்கு இல்லையே. நம்ம ஒருத்தனுடைய கர்ம வினையை தாங்கிறதுக்கே நமக்கு பலம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தேங்காய் தான் சரியான முறை அப்படின்னு தான் எனக்கு மனசில் படுறது. பல குருமார்களும் பல பெரியவர்களும் இந்த முறையைத்தான் ரெக்கமெண்ட் பண்ணவும் செஞ்சிருக்கா. ரெண்டாவது தேங்காய் அப்படிங்கிற விஷயத்த அலோவ் பண்ணுறது இல்லை. ரொம்ப அபூர்வமாக சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கறது உண்டு. யாருக்கு அப்படின்னா தன்னுடைய அம்மாவுக்காக கொண்டு போகலாம் அப்படிங்கிறா பெரியவர்கள்லாம். தன்னுடைய பெற்ற தாய்க்காக ஒரு எக்ஸம்ஷன், தன்னுடைய தாய்க்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா அவளுக்காக நெய் எடுத்துன்னு போகலாமா. தன்னுடைய குருநாதனுக்காக ஒரு நெய் எடுக்கலாம், வேற யாருக்குமே அனுமதி கிடையாது. இன்னும் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக பண்ணுறேன், என்னுடைய சொந்தக்காரனுக்காக பண்ணுறேன் அப்படின்னா அது கிடையாது. அந்த நெய் தேங்காய் அவ்வளோ மகத்துவமான ஒரு விஷயம். வேற யாராவது வேண்டின்னு இருக்கா அப்படின்னா அந்த இருமுடி நிறைக்கக்கூடிய நேரத்தில் கூட இருந்து பிரார்த்தனை பண்ணலாம், அந்த நெய்யை தொட்டுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கொடுக்கலாமே ஒழிஞ்சு அவர்களுக்காக நம்ம எடுத்துன்னு போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ தூரம் சரியான ஒரு விஷயமா இல்லை. அதே போல தான் அந்த அரிசி போடக்கூடிய விஷயம். அந்த முத்திரப்பையில் அரிசி போடக்கூடிய அந்த உரிமை இவனுடைய ரத்த பந்தம் யாருக்கு இருக்கோ அவன் மட்டும்தான் அரிசி போடலாம். எல்லாரும் அரிசி போடுறதுக்குள்ள விஷயம் இல்லை. அதுலேயும் ஐயப்பன்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்ம இருமுடி நிறைக்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சடங்கு போல ஆக்கி எல்லாரும் வந்து அரிசி போட்டால் தான் பகவான் சந்தோஷமாவானுங்கிற அவசியம் இல்லை. ரத்த பந்தம் எவனுக்கு இருக்கோ கர்ம பந்தம் எவனுக்கு இருக்கோ அவன்தான் அதுக்குள்ள அரிசி போடலாம் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்ட விதி. இருமுடி தத்துவத்தை தொடர்ந்து பார்ப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே.